வணக்கம். இந்த வீடியோவில் இங்கே இருக்கிற கல்வி முறை, அமெரிக்காவில் இருக்கிற கல்வி முறையை பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் என்ன மாதிரியான ஸ்கூல்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான எஜுகேஷன் தராங்கங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இங்கே பிறந்த குழந்தையிலேருந்தே டே கேர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. ஸோ அங்கே நம்ம குழந்தைய விட்டோன்னா அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் மாதிரி தான் அவங்க, ஆனால் ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைட் கிடையாது. ஸோ அவங்க குழந்தைங்கள பார்த்துப்பாங்க. ஸ்கூல் 4 வயதுலேருந்து ஆரம்பிக்குது. அது ப்ரீ கிண்டர் கார்டன் சொல்லுவாங்க. ஆனால் ப்ராப்பர் ஸ்கூலிங்கிறது 5 வயதுலேருந்து ஆரம்பிக்குது. நம்ம ஊரில் எல்கேஜி யூகேஜிங்கிற மாதிரி இங்கே ஒரே இதுவாக கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 வயதுக்கு கம்மியாக இருக்கிற அந்த டே கேர் இன்ஸ்டியூட் எல்லாமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ப்ரைவேட்டாக நடத்துகிறதா இருக்கும். அதுவே இந்த 4 வயது ப்ரீகே ஸ்கூலுங்கிறது கவர்மெண்ட் நடத்துகிறது. 5 வயதுலேருந்து இருக்கிறது தான் நிறைய வகைகள் இருக்குது ஸ்கூலில். நம்ம ஊரில் சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்ட், மெட்ரிகுலேஷன் மாதிரி இந்த ஊரில் ஸ்கூல்ஸ் பப்ளிக் ஸ்கூல், ப்ரைவேட் ஸ்கூல், சார்ட்டர் ஸ்கூல், அப்புறம் மாண்டிசரி இன்ஸ்டியூட் இருக்குது. இல்லை பப்ளிக் ஸ்கூலுங்கிறது கவர்மெண்ட் ரன் பண்ணுறது, ப்ரைவேட் ஸ்கூலுங்கிறது தனியாக ஆட்கள் ரன் பண்ணுறது. ஆனால் சார்ட்டர் ஸ்கூலுங்கிறது கவர்மெண்ட் ப்ளஸ் பப்ளிக் சேர்ந்து ரன் பண்ணுறது. மாண்டிசரி அகெயின் ப்ரைவேட்டாக நடத்துகிற ஒரு இன்ஸ்டியூட். இப்போ நம்ம தனித்தனியாக எல்லா ஸ்கூல் பற்றியும் தெரிஞ்சுப்போம். ஸோ பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு விஷயம். ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் ஆகும்போதே அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்கணும்னு தனியாக இடத்த ஒதுக்கிடுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பிரிஞ்சிருக்கும். ஒரு நார்த் ரீஜன், ஒரு சவுத் ரீஜன், ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு அந்த மாதிரி. ஸோ நம்ம ஸ்கூலில் அப்ளை பண்ணோன்னா நம்ம அந்த இடத்துல இருக்கணும். அவங்க வீட்டு அட்ரஸை பார்த்து தான் நம்மளை எடுத்துப்பாங்க. அண்ட் குழந்தைங்க எந்த டைமில் வேணாலும் பப்ளிக் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கலாம். வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு அது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க தனியாக ஒரு கோட்டா வச்சுருக்காங்க பப்ளிக் ஸ்கூலில். ஸோ நீங்கள் மிடில் ஆஃப் த ஸ்கூலில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா எல்லாமே அந்தந்த ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி ரூல்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அந்த ஸ்டேட் என்ன சொல்லுதோ அதை பொறுத்து தான் அந்த கவர்மெண்ட் பப்ளிக் ஸ்கூல்ஸ் எல்லாமே ரன் ஆகும். அண்ட் இங்கே எல்லாமே குழந்தையோட இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் எஜுகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ஒரு குழந்தை ஹோம்ஒர்க் எழுதுகிற இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, அசைன்மெண்ட் நிறைய பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டீச்சர் நிறைய கொடுப்பாங்க. அதேமாதிரி ரீடிங் நல்லா பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஸ்டோரி புக்ஸ் கொடுப்பாங்க. எதுவுமே இந்த ஸ்கூலில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடக்காது. குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் எல்லாமே. அண்ட் இங்கே எந்த எக்ஸாமோ டெஸ்ட்டோ இருக்காது. அண்ட் ஹாலிடேஸ், சிக் லீவ்லாம் நம்ம தாராளமாக சொல்லி எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இதுவே நம்ம ப்ரைவேட் ஸ்கூல்னு எடுத்தோன்னா அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ப்ரைவேட் ஸ்கூல் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி அது ப்ரைவேட்டாக ஓன் ஆகிற ஒரு விஷயம். ஸோ அவங்க ப்ரைவேட்டாக ஓன்டாக இருந்தாலும் அந்தந்த ஸ்டேட் ரூல்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ப்ளஸ் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸில் தான் அந்த ஸ்கூல் இருக்கும். அண்ட் இங்கே கிட் இன்ட்ரெஸ்ட் என்ன, அதே நேரத்தில் ஸ்கூலோட ரூல்ஸ் என்ன, ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரியான எஜுகேஷன் இருக்கும். ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஹோம்ஒர்க்லாம் கொடுப்பாங்க. கிட்ஸை எழுதணும் அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே கம்பைண்டாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்கூல்ஸில் எக்ஸாம்ஸ், டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அண்ட் ஹாலிடேஸு இல்லை ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் பப்ளிக் ஸ்கூலுக்கு அளவுக்கு இங்கே லீனியண்ட்டாக இருக்காது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருக்கும். நம்ம நினச்ச நேரத்தில் லீவ்லாம் எடுக்க முடியாது. பப்ளிக் ஸ்கூல் எல்லாராலையுமே அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். யார் வேணால் அந்த ஸ்கூலில் போய் நம்ம ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலுன்னு பார்த்திங்கன்னா கைக்கு எட்டாத ஒரு காரியமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எல்லாராலையும் அது அஃபோர்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சார்ட்டர் ஸ்கூல்ஸ். இது 50% ப்ரைவேட்டு, 50% கவர்மெண்ட்டு. ஸோ இப்போ பப்ளிக் ஸ்கூல் நம்ம கவர்மெண்ட் நடத்துறதுன்னு சொல்லும்போது நம்ம பே பண்ணுற ஹவுஸ் டேக்ஸ் அதுலேயே அந்த ஸ்கூல் ஃபீஸ்லாம் இன்க்ளூட் ஆகிடும். அண்ட் அதை வச்சு தான் அவங்க டீச்சர்ஸ்க்கெல்லாம் சேலரி கொடுப்பாங்க. அதனால் நம்ம தனியாக ஸ்கூல் ஃபீஸுன்னு எதுவும் ப்ளே பண்ண தேவையில்லை. ஆனால் அதுவே ப்ரைவேட் ஸ்கூல்னு பார்த்திங்கன்னா
டோட்டலாகவே வந்து ப்ரைவேட்லி ஓண்டுங்கனால ஸ்கூல் அந்த டீச்சர்ஸ் கொடுக்குற சேலரியாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் ஃபெசிலிட்டியோட அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஃபீஸுங்கிற பேரில் வாங்கிப்பாங்க. சார்ட்டர் ஸ்கூல்ஸ் எப்படின்னா பாதி கவர்மெண்ட் பாதி ப்ரைவேட்டுங்கிறனால ஃபீஸ் வந்து உங்களுக்கு இதுதான் ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்னு எதுவுமே கேட்டு வாங்க மாட்டாங்க. ஆனால் டொனேஷனுங்கிற பேர்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு காஸ்ட் சொல்லி அவங்க கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு டீச்சர் ஆனுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம எவ்வளோ வேணுனாலும் நம்ம வந்து டொனேட் பண்ணிக்கலாம் அதுக்கு. ஸோ மினிமம் ஒரு 5 ரூபாயிலேருந்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு மினிமம் அமௌண்ட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ வேணால் அமௌண்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அவங்க மினிமம் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து நம்மளோட இது தான் கான்ட்ரிபியூஷன் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து சார்ட்டர் ஸ்கூல். அந்த அமௌண்ட்டு அதாவது பாதி ஃபண்டு கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்குறதும் நம்ம கொடுக்குற பாதி ஃபீஸையும் வச்சு தான் அவங்க வந்து அந்த ஸ்கூல் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை டீச்சர்ஸ்க்கு சேலரியாக இருக்கட்டும் எல்லாமே அதுலேருந்து தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா அகெயின் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி கிட்ஸை ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் டெஸ்ட் இருக்கும், ஹோம்ஒர்க் இருக்கும். அண்டு குழந்தைங்களுக்கு அந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ்க்காக அவங்க வந்து நிறையவே அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பப்ளிக் ஸ்கூல் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த வீடு ரெசிடென்ஷியல் ஏரியான்னு இருக்கோ அங்கே எல்லாமே ஒரு பப்ளிக் ஸ்கூல் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த ப்ரைவேட் ஸ்கூல்னு பார்த்திங்கனாலும் சரி இல்லை சார்ட்டர் ஸ்கூல்னு பார்த்திங்கனாலும் சரி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கி ஒரு இடம் தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்கூல் கட்டி நடத்துவாங்க. அண்ட் இது ப்ரைவேட்டில் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்கூலாகவே இருக்கும். உங்களுக்கு நல்ல கிரவுண்டெல்லாம் வச்சு இது பண்ணுற மாதிரி இருக்கும். சார்ட்டர் ஸ்கூல் வந்து கொஞ்சம் சின்ன ஸ்கூல் மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்டாக. அண்டு ரொம்ப ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இல்லாமல் உங்களுக்கு வந்து நார்மல் ஒரு ஆஃபீஸ்லாம் இருக்கிற ஏரியாலேயோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற ஏரியாலேயோ கூட இது இருக்கலாம். அந்த ரீசன்னால் இந்த சார்ட்டர் ஸ்கூல்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அந்த பகுதியில் தான் உங்கள் வீடு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து தூரமாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தள்ளி ஒரு நல்ல ஸ்கூல் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வீடு அந்த ரீஜனில் தான் இருக்கணுங்கிற அவசியம் சார்ட்டர் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து மாண்டசரி ஸ்கூல்ஸ். மாண்டசரி இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அதுக்குன்னு தனியாக இன்ஸ்டியூட் இருக்குது. அது வந்து ப்ரைவேட்டாக ஓன் ஆகிற ஒரு விஷயம். அண்ட் இந்த மாண்டசரி ஸ்கூல்ஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா 6 monthsலேருந்து 12th grade வரைக்கும் வந்து குழந்தைங்கள சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா ஏர்லி லேர்னிங்கில் அவங்க ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால குழந்தைக்கு 6 மாதம் இருந்துச்சு அப்படின்னாவே அவங்க வந்து நம்ம வந்து அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு மந்த்லி $500 அது மினிமம் கேட்பாங்க மாண்டசரி ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் இது வந்து இந்த ஸ்கூல்ஸ் எதுலேயுமே கம்பைன்ட் ஆகாமல் அவங்களுக்கு தனி எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது. இந்த எல்லா ஸ்கூல்ஸ்லையுமே காமனாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து பொதுவாக ஒரு ஆகஸ்ட் மிட்ல இருந்தோ இல்லை செப்டம்பர்லேருந்தோ ஆரம்பித்து அடுத்த வருஷம் ஜூன் ஃபஸ்ட் வீக்கோ இல்லை ஜூன் செகண்ட் வீக்கோ முடிஞ்சிடும். ஏன்னா இங்கே ஜூலை ஆகஸ்ட்டுங்கிறது வந்து இங்கே யூஎஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்ல சம்மர் பீக்குங்கிறதுனால அந்த டைமில் வந்து ஆனுவல் லீவ் விடுவாங்க. அண்ட் ஸ்கூல் ஸ்டார்ட் டைம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு காத்தால 7 மணிக்கெலாம் இருக்கும். அண்ட் ஈவினிங் ஒரு 3 o'clockலாம் வந்து ஸ்கூல் முடிஞ்சிடும். எந்த ஸ்கூல்லையும் நம்ம புக்கை சுமந்துட்டு போகணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த பேக்கில் புக்ஸை சுமந்துட்டு போகிறதுன்னு இல்லாமல் அங்கேயே வந்து உங்களுக்கு லாக்கர் மாதிரியோ இல்லை ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரியோ ஸ்கூலில் கொடுத்துருவாங்க. புக்ஸ் எல்லாம் நம்ம அங்கேயே வச்சுட்டு வந்துடலாம். ஹோம்ஒர்க் நோட் மட்டும்தான் நம்ம இங்கே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோம். அதுக்கப்புறம் ஒரு காமனான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லேயுமே ஒரு வந்து ஆன்லைன் ஆப் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆப்பை நம்ம வந்து ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கணும். அண்ட் ஸ்கூலில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு உடனுக்குடன் தெரிவிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபயர் ட்ரில் நடக்குது, இல்லை குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போய்ட்டு, இல்லை ஒரு பையன் இன்னொரு பையனை அடிச்சிட்டான், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு உடனே மெசேஜ் பண்ணிடுவாங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்கூலுக்கு லீவு எதுனாலும் நம்ம அதில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் நான் வந்து பொதுவாக இருந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணேன். இப்போது என் பையன் படிக்கிற சார்ட்டர் ஸ்கூல் பற்றினா கொஞ்சம் டீட்டெயில்ஸாக உங்களை நான் கொடுக்குறேன். ஸோ என் பையன் படிக்கிற சார்ட்டர் ஸ்கூல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நீங்கள் போய் கூகுள் சர்ச்சில்
பெஸ்ட்டு சார்ட்டர் ஸ்கூல்ஸ் இன் அமெரிக்கா அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதில் ஒன் ஆஃப் த ஸ்கூல் எங்கள் பகுதியில் இருக்குது, அந்த ஸ்கூலில் தான் இவனும் படிக்கிறான். ஸோ இது அட்மிஷன் பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்தே கொடுத்துருவாங்க. அடுத்த வருஷம் ஆகஸ்ட் மாதமோ இல்லை செப்டம்பர் மாதமோ ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம இந்த வருஷம் அக்டோபர் மாதமே ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ணி அவங்க ஜனவரி ஃபெப்ரவரியில் நம்மளுக்கு சொல்லுவாங்க. மார்ச் ஏப்ரலில் நம்ம போய் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணோம், குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்மிஷன் அவங்க போட்டு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இவனோட சார்ட்டர் ஸ்கூலில் வந்து மார்னிங் 7 to 3 o'clock. அண்ட் இவனோட ஸ்கூல் வந்து எங்கள் பகுதியில் இல்லை, கொஞ்சம் தள்ளி இருந்தது. ஆனால் நல்ல ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக இருந்தாலும் நாங்கள் விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சேர்ந்துக்கிட்டது. எவ்ரிடே ஹோம் ஒர்க் உண்டு. அண்ட் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிரேடிங் பீரியடுக்கு அவங்க வந்து எக்ஸாம்ஸும் வைக்கிறாங்க. ஸோ சப்ஜெக்ட்ஸ் நெக்ஸ்ட்டு என்னெல்லான்னு பார்ப்போம். ஸோ மெயினாக வந்து மேக்ஸும் சயின்ஸும், அதை தவிர அவனுக்கு நிறைய மற்ற சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு சொல்லாமல் ரீடிங் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட், அதாவது இங்கிலீஷில் மெயினாக ரீட் பண்ணுறதுக்காக. அப்புறம் லிட்ரஸிங்கிறது வந்து இந்த இங்கிலீஷ் கிராமர்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து இன்ஜினியரிங், விஷுவல் ஆர்ட்ஸ், பர்ஃபார்மன்ஸ் ஆர்ட்ஸுங்கிற பேரில் நிறைய ஆக்டிவிட்டி ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸும் அவனுக்கு இருக்குது. இது எல்லாமே எப்படின்னு பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து எல்லாத்துலேயும் ஒரு கிளிம்ஸ் கிடைக்கும், அவன் எல்லாமே தெரிஞ்சுப்பான். ஆனால் மாஸ்டர் ஆகிறது எப்படின்னா அவன் 8th கிரேட் வரும்போது அவங்களா சூஸ் பண்ணிப்பாங்க எது தேவை அந்த மாதிரி. அவங்க ஹை ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எல்லாத்த பற்றின ஒரு ஐடியாவும் கிடச்சிருது. ஸோ அந்த 9th 10th அவங்க வந்து நம்ம என்ன படிக்கணும், நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணோம், நம்மளோட டேலண்ட் எதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழிகாட்டியாக இந்த இது வந்து அமையுது. ஸோ இதில் வந்து அதே மாதிரி மியூசிக் சொல்லி கொடுக்குறாங்க. எவ்ரிடே வந்து பிடி பீரியடும் இருக்கும். ஸோ உங்களுக்கு பேஸ்கெட் பால் எல்லா கேம்ஸும் அதில் வந்து இன்க்ளூட் ஆகும். அண்ட் குழந்தைங்க வளர வளர அவங்க இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கேம்ஸு ஆக்டிவிட்டீஸை அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு 5th கிரேட் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கற்றுக்கணும், எதுவுமே நம்ம சாய்ஸில் விட முடியாது. ஆனால் ஒரு 6th கிரேட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது தேவை, இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சாய்ஸில் விட்டுட்டோம் நம்ம வந்து படிக்க முடியும். ஸோ அது எல்லாமே ஸ்கூல் அண்ட் ஸ்டேட் ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. அண்ட் இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே அவங்க வந்து கிரேடிங் கொடுத்து அதுக்கும் வந்து மார்க்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் லேர்னிங். ஸோ இந்த ஆன்லைன் லேர்னிங் எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஏற்கனவே நான் ஆப் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆப்பை வந்து நம்மளுக்கு வந்து நம்ம குழந்தையோட ஐடி அண்ட் பாஸ்வேர்டோடு நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. நம்ம லேப்டாப்பில் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என் பையனுக்கு எப்படி பண்ணாங்கன்னா எவ்ரி டியூஸ்டே மார்னிங் அந்தந்த டீச்சர் அந்தந்த சப்ஜெக்டுக்கு ரிலேட்டடாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அண்ட் அது ரிலேட்டடாக ஹோம் ஒர்க்கும் சரி, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரும் சரி, அதையும் வந்து ஒரு இடத்துல அப்லோட் பண்ணிடுறாங்க. இந்த குழந்தைங்க வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, அடுத்த வாரம் மண்டே வரைக்கும் போய் அதில் இருக்கிற வீடியோலாம் நம்ம அந்த குழந்தைங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஹோம் ஒர்க் எழுதணும். அதுவும் ஆன்லைன்லேயே வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கிளிக் ஆஃப் த பட்டன் தான் அதை பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எக்ஸாமும் அதுலேயே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வாரம் அப்லோட் பண்ணுற டியூஸ்டே அப்லோட் பண்ணுற லெசன்ஸ்க்கு எல்லாமே அடுத்த வாரம் மண்டே தான் வந்து டெட்லைன். அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு 30 to 45 minutes தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் எவ்ரிடே ஒரு ஒன் ஹவர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அண்ட் ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி இந்த ஆப் வந்து ஃபுல்லாகவே மானிட்டர் ஆகுது, எது அந்த ஆப்பில் நம்ம பண்ணாலும் அது வந்து ரெக்கார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஒரு குழந்தை வந்து ஹோம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாதியில் விட்டுட்டு திருப்பி லெசனை போய் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு திருப்பி வந்து ஹோம் ஒர்க்கு எல்லாமே அதில் வந்து ரெக்கார்ட் ஆகிடும். அதே மாதிரி தான் எக்ஸாம்ஸும். ஸோ இப்படி தான் வந்து இந்த லாக்டவுன் பீரியடில் ஆன்லைன் லேர்னிங் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இங்கே இருக்கிற தமிழ் ஸ்கூல் பற்றி. ஸோ இங்கே வந்து எங்கள் பகுதியில் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு தமிழ் பள்ளி நடக்குது. ஸோ அது வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் 2 மணி நேரம் நடக்கும். ஸோ அங்கே தான் என் பையன் வந்து போய் தமிழ் கற்றுக்குறான். அண்டு இது வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு தமிழ் பள்ளியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருக்க மாட்டாங்க. என்ன மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃப் தான் போய் வாலண்டியர் பண்ணுவாங்க. ஸோ நானும் வந்து ஒரு தமிழ் ஸ்கூல் வாலண்டியராக இருக்கேன். ஸோ நம்ம போயிட்டு நம்மளுக்கு என்ன லெவல் வேணுமோ அந்த லெவல் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதில் வர குழந்தைங்களுக்கு நம்ம வந்து தமிழ் கற்றுக் கொடுக்கலாம்.
இந்த தமிழ் ஸ்கூல் நாங்கள் போகிறது வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு பள்ளிங்கிறதுனால உங்களுக்கு வந்து படித்து முடித்த உடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கிடைக்கும். அதே மாதிரி நான் வாலண்டியரிங் பண்ணுறதுக்குமே எனக்கு சர்டிஃபிகேட்லாம் கிடைக்குது. இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்டாகவும் இங்கே வந்து தமிழ் ஸ்கூல்ஸ் நிறைய பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சர்ச்சோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடமோ வாடகைக்கு எடுத்து அங்கே குழந்தைங்களை கூப்பிட்டு சொல்லி கொடுக்குறது. வீட்டில் நிறைய பேர் வந்து ஹோம் டியூஷனும் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி குழந்தைங்களை கூப்பிட்டு டியூஷன் எடுப்பாங்க. இது தமிழ் ஸ்கூல் மட்டும் இல்லைங்க, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸும் வந்து இங்கே இருக்குது. நம்ம ஊர் மாதிரியே எந்த ஊர்லேயும் நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ வந்து வெளியூர்லேருந்து வரவங்க ஆங்கிலத்தில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஒரு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குற மாதிரியான நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஊரில் மேக்ஸ் டியூஷன் சென்டர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடாகவோ இல்லை சயின்ஸ் ரிலேட்டடாகவோ தனித்தனியான கோச்சிங் இன்ஸ்டியூட் எல்லாமே இங்கே நிறையவே இருக்குது. பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறவங்க இல்லை வந்து ப்ரைவேட் சார்ட்டர் ஸ்கூலாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது, இன்னும் நிறைய கற்றுக்கணும், இல்லை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்லலாம் போய் சேருவாங்க. அண்ட் இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் எல்லாமே அந்தந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. என்னுடைய பையன் இப்போதைக்கு குமான் போயிட்டுருக்கான். ஸோ நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்த உடனேயே அவனுக்கு இங்கிலீஷ் ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து குமான் ரீடிங்கில் அவனை சேர்த்து விட்டோம். ஸோ இன்றைக்கி வரைக்கும் அவன் வந்து அந்த குமான் ரீடிங் போயிட்டுருக்கான். அதில் வந்து ஒவ்வொரு லெவல் ஆஃப் டீச்சிங் இருக்குது. ஸோ ஒரு லெவலும் அவன் முடிச்சுட்டு அதுக்கான எக்ஸாம் எழுதிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினதுக்கப்புறமா தான் அவன் அடுத்த லெவல் போக முடியும். அண்ட் அதே மாதிரி மேக்ஸ் எது எடுத்தாலும் சரி உங்களுக்கு வந்து லெவல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபர்தராக உங்களுக்கு அந்தந்த இன்ஸ்டியூட்டு டெவலப் பண்ணுறதுக்கு குழந்தையோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குழந்தைங்களோட சப்போர்ட்டுக்காகவே இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் எல்லாமே இருக்கும். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபீஸும் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.